வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம பார்க்க போறது உங்கள் அரசியல் பழகு நிகழ்ச்சி எபிசோட் 1 பாகம் 1. சரி, இந்த நிகழ்ச்சியில எதுக்காக இதை நம்ம பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியாவில் இன்னும் நிறைய மக்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு இல்லை. அதனால இதை மக்களிடத்திலே போய் இந்த அரசியல் கருத்துக்கள் போய் சேரணும், பொருளாதார கருத்துக்கள் போய் சேருங்கிறதுக்காக 2 எபிசோடு ஆரம்பிச்சிருக்கோம். ஒன்று பொருளாதாரம், அது சம்பந்தமான அறிவியல் சம்பந்தமான நிகழ்ச்சி நடக்கும். இரண்டாவதாக அரசியல் சம்பந்தமான விழிப்புணர்வுக்கான ஒரு நிகழ்ச்சி. இப்போ இது ரெண்டும் ஏன் அரசியல் சம்பந்தமான விழிப்புணர்வு நிகழ்ச்சி ரொம்ப முக்கியம்? ஏன்னா இனி வரக்கூடிய காலங்களில் அரசியல் தெரியாம சமூகத்தில் பின்தங்கிய வகுப்பினை சேர்ந்த பெண்களோ ஆண்களோ யாருனாலும் ஒரு முன்னேற்றத்துக்கு வர முடியாது. இதை உண்மையை நீங்க உணரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் படிப்படியாக அரசியல் பற்றின விழிப்புணர்வு உங்களுக்கு ஏற்படுறதுக்காக இந்த ஒரு நிகழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கேன். சரி சார், நீங்க அப்படி என்ன பெருசா சொல்லிட போறீங்கன்னு சொல்லி கேட்டா, பார்லிமெண்ட் 2 லோக்கல் பாடி எலெக்ஷன் வரையா எப்படி இருக்கு, எம்பினா யாரு, எம்எல்ஏனா யாரு, அவங்களோட டியூட்டிஸ்லாம் என்ன, இப்போ இந்த நம்ம நாட்டுல என்னென்ன சட்டத்திட்டங்கள்லாம் இருக்கு, அது மூலியமா மக்கள் எப்படி பலன் அடைகிறாங்க, இது சம்பந்தமான மொத்த தொகுப்பவும் நம்ம ஒவ்வொரு எபிசோட்லயும் கொஞ்சம் நம்ம பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் எபிசோட்ல என்ன இருக்குன்னு சொல்லி சொன்னீங்கன்னா, நிறைய மக்களுக்கு எம்பி எலெக்ஷன் என்ன, எம்எல்ஏ எலெக்ஷன் என்ன, லோக்கல் பாடி எலெக்ஷனால என்னன்னு சொல்லி தெரியல. ஸோ அவங்களுக்காக இது ரொம்ப பயன்படும் நான் நினைக்கிறேன். சரி, இப்போ எம்பி எலெக்ஷன் என்ன, எம்எல்ஏ எலெக்ஷன் லோக்கல் பாடி எலெக்ஷன்றது தெளிவாக சொல்றேன் கேளுங்க. எம்பி எலெக்ஷன் அப்படிங்கிறது மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எலெக்ஷன். மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எலெக்ஷன் அதான் சார் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னா மக்களவை உறுப்பினர் அப்படின்றாங்க. இந்த மக்களவை உறுப்பினர் சரி நாங்க தேர்ந்தெடுக்கிறோம், மக்களவை உறுப்பினர் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மக்களவைங்கிறது பார்லிமெண்ட்ல இருக்கு. பார்லிமெண்ட் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, பார்லிமெண்ட்ங்கிறது நம்ம நாடாளுமன்றம் இந்திய நாடாளுமன்றம் அப்படிதானே. இந்த இந்திய நாடாளுமன்றத்துல நாம நம்ம நாட்டுக்கு உண்டான சட்டத்திட்டங்களை ஒரு புது சட்டம் ஏற்றோம், இல்ல ஏற்கனவே ஏற்றின சட்டத்தை நடைமுறைப்படுத்துறோம், அதுல புதுசா ஒரு பில் பாஸ் பண்றோம் இப்படின்னு சொல்லி எல்லா நாட்டுக்கு தேவையான அனைத்து ஒரு சட்டத்திட்டங்களை ஏற்றக்கூடிய ஒரு இடம் தான் பார்லிமெண்ட். சரி, பார்லிமெண்ட்னா வெறும் இருக்கைகளும் வெறும் சேர்ஸ் மட்டும் அதை ஏற்றிடுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது முடியவே முடியாது. அங்க உள்ள மக்கள் கேட்கலாம், அங்க உள்ள மக்கள் யார் சார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்க தான் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், எம்பி. அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பக்கூடிய உறுப்பினர்கள். அது மக்களவையில கீழவையில இருப்பாங்க. மக்களவையில கீழவையில, அதாவது மக்களவைன்னு சொல்லுவாங்க, கீழவை மக்களவைன்னு சொல்லுவாங்க, மேலவைய மாநிலங்களவைன்னு சொல்லுவாங்க. சரியா? இப்ப பார்லிமெண்ட்ல 2 அவை இருக்கு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பார்லிமெண்ட்ல எத்தனை அவை இருக்கு? 2 அவை. ஒன்னு மக்களவை, இன்னொன்னு மாநிலங்களவை. இப்போ மக்களவை அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா எலெக்டட் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நாம ஓட்டு போட்டு ஜெயிக்கிறவங்கள எம்பி அவங்க எல்லாமே மக்களவையில இருப்பாங்க. மாநிலங்களவையில யார் சார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மாநிலங்களவையில நாம செலக்ட் பண்ணி அனுப்புவோம்ல எம்எல்ஏ எம்பி, இவங்க எல்லாரும் ஓட்டு போட்டு ஒரு எம்பியை தேர்ந்தெடுப்பாங்க. அவங்க மாநிலங்களவையில இருப்பாங்க. அப்படி பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல இந்தியாவுல பார்லிமெண்ட் இருக்கிற மக்களவையில மொத்தம் 543 உறுப்பினர்கள் இருக்காங்க. அதே மாதிரி மாநிலங்களவையில 245 உறுப்பினர்கள் இருக்காங்க. இந்த 245 உறுப்பினர்கள் மாநிலங்களவை இருக்கிறாங்கல்ல, இவங்க எல்லாருமே மொத்தமா தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், அதாவது எம்எல்ஏ எம்பியால தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் கிடையாதுனா இல்ல. அதுல 12 பேர் நாமினேட்டட் பீப்புள் அப்படிம்பாங்க, நாமினேட்டட் எம்பிஸ் அப்படிம்பாங்க. ஏன் இவங்களை நாமினேட்டட் எம்பிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா, அரசியல், கலை, சோசியாலஜி, அப்புறம் சமூக விழிப்புணர்வு, அமைதி, இப்படி ஏதாச்சும் ஒரு புரட்சி செஞ்சு மக்கள் மத்தியில பெரிய மாற்றங்கள், சமுதாயத்தினர்ல பெரிய மாற்றங்கள், இந்த மாதிரி கொண்டு வந்த ஒரு முக்கியமான மனிதர்களை கௌரவப்படுத்த விதமா அவங்கள நியமன எம்பியா, நியமன மக்களவை, நியமன பாராளுமன்ற உறுப்பினரா நம்ம ஜனாதிபதி பரிந்துரை செய்வார். அவங்களத்தான் நாமினேட்டட் எம்பிஸ் சொல்லுவாங்க. இதுல 10 பேர், அதாவது நம்ம 2019க்கு முன்னாடி 10 பேர் நாமினேட்டட் எம்பிஸ், அதாவது நான் சொன்ன இந்த கேட்டகரி வருவாங்க. மிச்சம் 2 எம்பி ஆங்கில இந்திய பிரதிநிதிகளா வருவாங்க. அதாவது முன்னாடி நம்ம சுதந்திரம் வாங்கின காலத்துல பிரிட்டிஷ்காரங்க எல்லாமே வெளியேறி போன காலத்துல கொஞ்சம் ஆங்கிலேயர்கள் எங்களுக்கு இந்தியா செட்டில் ஆகி போச்சு, நாங்க இங்க இருந்து வெளியேற முடியாதுன்னு சொல்லியிருந்தவங்க. ஸோ அவங்களோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவா பார்லிமெண்ட்ல ஒரு 2 பேர் இருந்துட்டு போடுமே சொல்லி அப்ப இருந்த அரசியலமைப்புல சேர்த்திருந்தாங்க. இப்ப 2019ல அதை நீக்கிட்டாங்க. என்னன்னா ஆங்கில இந்தியர்கள் இப்ப இல்ல, அவங்கள எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாம அப்படின்னு சொல்லி பாப்புலேஷன் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றதுனால எல்லாமே நம்ம இந்தியர்களா மாத்திட்டாங்க. சரிங்க. இப்போ எம்பினா எம்பிலையும் என்னென்ன எம்பி இருக்காங்க, மக்களவை உறுப்பினர்கள் என்ன, மாநில உறுப்பினர்கள் சொல்லி பார்த்தாச்சு. இதுதான் எம்பி எலெக்ஷன். இந்த எம்பி மொத்தமா இப்ப மக்களவை உறுப்பினர்கள் நம்ம ஸ்டேட் வைஸா பிடிச்சிருப்பாங்க. பாப்புலேஷன் அடிப்படையில், பாப்புலேஷன் மக்கள் தொகை அடிப்படையில ஒரு ஸ்டேட்டுக்கு இத்தனை எம்பி, மக்களவை தொகுதிக்கு இத்தனை எம்பி, மாநிலவை தொகுதிக்கு இத்தனை எம்பின்னு சொல்லி பிடிச்சிருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவு மக்களவை தொகுதி 39 பேர், மாநிலங்களவை தொகுதி 18 பேர். அதாவது மக்களவை 38 பேருக்கு நம்ம ஓட்டு போறோம் தமிழ்நாட்டுல. 38 தொகுதி கான்ஸ்டிடியூன்சின்னு சொல்லுவாங்க. 38 கான்ஸ்டிடியூன்சிக்கு நம்ம ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு அவங்கள பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புறோம். அதே மாதிரி மாநிலங்களவையில 18 எம்பி இருப்பாங்க. அவங்க எம்எல்ஏ எம்பி செலக்ட் பண்ணி அவங்க மாநிலங்களவைக்கு அனுப்புவாங்க. சரிங்க சார். இப்ப எம்பி எலெக்ஷன் என்னன்னு ஒரு கிளாரிட்டி கிடைச்சுன்னு நான் நம்புறேன். அப்ப எம்எல்ஏ எலெக்ஷன் என்ன சார் அப்படின்னு சொல்லி சொன்னா, முன்னாடி நம்ம பாராளுமன்றம் சொன்னோம்ல, அது நாட்டுக்கு.
இப்போ ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு மாநிலத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சட்டமன்றம் சொல்லியிருக்கோம். இந்த சட்டமன்றம்னா என்னன்னா ஒரு ஸ்டேட்டுக்கு, அதாவது பிராந்திய பகுதின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாடு ஒரு வகையான பிராந்திய பகுதி தான். அதாவது சவுத் சைட்ல இருக்கு. இப்போ நார்த் சைடும் சவுத் சைடும் இருக்கிற எல்லாமே ஒன்று போல இருக்குமான்னு சொல்லி கேட்டா நிலத்தோற்றத்தின் அடிப்படையில மக்களோட கலாச்சாரம் பண்பாடு இதன் அடிப்படையில நிறைய பிளவுபட்டு இருக்கு. ஸோ இந்த பிளவுகளை கன்சிடர் பண்றப்ப நார்த் சைடு உள்ள கலாச்சாரத்துக்கு உண்டான ஒரு சட்டம் சவுத் சைட்ல இருக்கிற நம்ம தமிழகத்துக்கும் கேரளாவுக்கும் பொருந்துமான்னு சொல்லி கேட்டா பொருந்தாது. ஸோ அந்த ரீஜனல் பகுதிகளில் வந்து அவங்களுக்கு தேவையான சட்டத்திட்டங்களை ஏற்றுவதற்காகவும் மெயினா கல்வி கல்வி அப்புறம் மொழி, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கல்வி மொழியும் வேறுபட்டதே இருக்கு. அப்படிங்கிறப்போ அந்த அட்மாஸ்பியருக்கு ஒரு சட்டங்களை ஏற்றுவதற்கு உருவாக்கப்பட்ட அமைப்பு அந்த சட்டமன்றம், அப்படிதானே? சட்டமன்றம். அப்ப அந்த சட்டமன்றத்துல உண்டான நடக்கக்கூடிய ஒரு எலெக்ஷன் அங்க நம்ம யாரை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா சட்டமன்ற உறுப்பினர், எம்எல்ஏ, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்டிவ் அசம்பிளி சொல்லுவாங்க. மெம்பர் ஆஃப் லெஜிஸ்டிவ் அசம்பிளி, அதான் எம்எல்ஏன்னு சொல்லுவாங்க. அவங்கள வந்து நம்ம மக்கள் தான் தேர்ந்தெடுத்து அனுப்புறோம். கூடவே எம்எல்சின்னு சொல்லி முன்னாடி இருந்தாங்க. தமிழ்நாட்டுல இப்ப இல்ல, ஆனா இன்னும் ஒரு 6 ஸ்டேட் தான். கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, பீகார், உத்தரப்பிரதேசம், அப்புறம் வந்து தெலுங்கானா. இந்த 6 ஸ்டேட்ல வந்து இன்னும் மேலவை இருக்கு. எப்படி நம்ம பார்லிமெண்ட்ல சட்டமன்ற கீழவை, சட்டமன்ற மேலவைன்னு பார்த்தோம்ல, நம்ம தமிழ்நாட்டுல வந்து கீழவை மட்டுமே இருக்கு. ஆனா நான் இப்ப சொன்ன அந்த 6 ஸ்டேட்ல வந்து மேலவை இருக்கு. அதனால வந்து இங்கெல்லாம் வந்து மேலவையில எப்படின்னா இதே மாதிரிதான் எம்எல்சி வந்து அவங்கள செலக்ட் பண்ணுவாங்க. நம்ம எம்எல்ஏ வந்து நம்ம வந்து எலெக்ட் பண்ணி அவங்கள சட்டமன்றத்துக்கு அனுப்புவோம், அப்படிதானே? இப்போ சட்டமன்றத்துல வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து மொத்தம் 234 தொகுதி. 234 தொகுதியில 118 தாண்டிட்டு ஒரு பார்ட்டி வந்து 118 தொகுதி தாண்டிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஆட்சி அமைக்கலாம். ஒரு 118 தொகுதி கீழே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த சட்டசபைக்கு பேரு தொங்கு சட்டசபைன்னு சொல்லுவாங்க. தொங்கு சட்டசபைனா அதாவது நம்ம 234 டிவைட் பை 2+1 சொல்லுவாங்க. அதான் 50+1 மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு அரசாங்கமும் 50+1 மெஜாரிட்டி, அது பார்லிமெண்டா இருந்தாலும் சரி சட்டமன்றமா இருந்தாலும் சரி 50+1 மெஜாரிட்டி இருந்தா மட்டும்தான் ஆட்சி அமைக்க முடியும். அப்படி இல்லாத பட்சத்துல அவங்க எலெக்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வேற ஏதாச்சும் பார்ட்டி இருப்பாங்கல்ல, அந்த பார்ட்டி ஒரு கட்சி, அந்த கட்சியை கூட்டணிக்கு கூப்பிடலாம். அப்படி கூட்டணி கூப்பிடுற கட்சி முழு ஆதரவு கொடுத்தாங்கன்னா அது மெஜாரிட்டி கவர்மெண்ட். இல்ல நாங்க சட்டசபையில ஜஸ்ட் உறுப்பினர்களா நாங்க ஆதரவு தரோம், ஆனா வெளியில வந்து எங்க கொள்கைக்கு மாறா நீங்க சட்டம் ஏற்றப்ப நாங்க வெளிநடப்பு செய்வோம், உங்க கட்சிக்கு நாங்க எதிர்ப்பு தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகும். அது மைனாரிட்டி கவர்மெண்ட். இப்போ நம்ம தமிழகத்துல இருக்கிறது வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட். சரிங்க. இப்போ நம்ம சட்டமன்றத்துல இப்ப இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எண்ணிக்கை வந்து 234 சொன்னா, இதுக்கு முன்னாடி எம்எல்சி இருந்தாங்களா, அதோட ஹிஸ்டரி என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த எம்எல்சிங்கிறது 1986 வரை மெம்பர் ஆஃப் லெஜிஸ்டிவ் கவுன்சில் சொல்லுவாங்க. அதாவது சட்டமன்ற மேலவை உறுப்பினர்கள். இந்த மேலவை உறுப்பினர்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா முதல்ல 66 பேர் இருந்தாங்க. சாரி, 63 பேர் இருந்தாங்க. இவங்க எல்லாத்தையும் சேர்த்து மொத்தம் 297 பேர் இருந்தாங்க. அதாவது எம்எல்ஏ பிளஸ் எம்எல்சி 2 பேர் சேர்ந்து 297 தமிழக சட்டமன்றத்துல இருந்தாங்க. இப்படி இருந்த பட்சத்துல 1986ல எம்ஜிஆரோட ஆட்சியில வந்து அந்த எம்எல்சிங்கிற ஒரு சட்டமன்ற மேலவே கலைச்சிட்டு அதுக்கடுத்து வந்து எம்எல்ஏ மட்டும் தான் இருக்கிறாங்க இப்போ வரைக்கும். அதுல எந்த மாற்றம் இல்லை. சரி சார், இப்ப எம்எல்ஏ எலெக்ஷன் எம்பி எலெக்ஷன் உங்களுக்கு என்னன்னு சொல்லி தெரிஞ்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா உள்ளாட்சி தேர்தல் என்ன, மாடு மெம்பர் இருக்கிறாங்க, பிரசிடென்ட் இருக்கிறாங்க, அப்புறம் திரும்ப சேர்மன் இருக்கிறாங்க. இவங்களை யார் தேர்ந்தெடுக்கிறா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்க மனசுல இருக்கலாம். அதையும் நான் சொல்லிடுறேன். என்னன்னா உள்ளாட்சி தேர்தல் அப்படிங்கிறது 1992 அப்புறமா தான் நடைமுறைக்கு வந்துச்சு. எனவே 72வது சட்டத்திட்ட 73வது சட்டத்துல அமெண்ட்மெண்ட் சொல்றாங்களே, 72, 73 அமெண்ட்மெண்ட். இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறமா தான் உள்ளாட்சி அமைப்பை கொண்டு வந்தாங்க. பஞ்சாயத்து ராஜ், நகராட்சின்னு சொல்லி 2 கொண்டு வந்தாங்க. பஞ்சாயத்து ராஜ்ங்கிறது கிராமப்புற பகுதிக்கான தேர்தல், நகராட்சிங்கிறது நகர்ப்புற பகுதிகளுக்கான தேர்தல். இப்படி இருக்கிற பட்சத்துல அப்படின்னா கிராமத்துக்கு 3 வகையான எலெக்ஷன் இருக்கு. 3 வகையான எலெக்ஷன் என்ன சார் அப்படின்னா கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், அடுத்து மாவட்ட ஊராட்சி. இந்த 3 எலெக்ஷன் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா கிராம ஊராட்சியில 2 ஓட்டு போடுவோம். எப்படின்னா வார்டு மெம்பர் ஒரு ஆளு, பிரசிடென்ட் ஒரு ஆள், இவங்க 2 பேருக்கு நம்ம 2 ஓட்டு போடுவோம். ஊராட்சி ஒன்றியம் அப்படிங்கிறது வந்து சேர்மன் எலெக்ஷன், சரிதானே? சேர்மன் எலெக்ஷன் சொல்லுவாங்க. அப்புறம் மாவட்ட ஊராட்சிங்கிறது சேர்பர்சன் எலெக்ஷன். மொத்தம் கிராம பகுதியில் இருக்கிற ரூரல் ஏரியா பீப்புள் வந்து 4 ஓட்டு போடுவாங்க. அப்ப நகர்ப்புற பகுதி எப்படி சார் பிரிச்சுன்னு சொல்லி கேட்டா பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி இப்படி 3 டிவைட் பண்ணி வச்சிருக்காங்க. பேரூராட்சியில இருக்கிறவங்க அதாவது டவுன் பஞ்சாயத்து, இந்த டவுன் பஞ்சாயத்துல இருக்கிறவங்க ஒரு ஓட்டு யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா சேர்பர்சன், அவங்க தலைவர்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி நகராட்சியில இருக்கிறவங்களும் முனிசிபாலிட்டி ஆபீஸ், அவங்க முனிசிபாலிட்டி சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு சேர்பர்சன் தலைவர், அவங்களுக்கு ஒரு ஓட்டு. 3வது வந்து நம்ம யாருன்னா மாநகராட்சி, அவங்களோட தலைவர் வந்து மேயர், இந்த மேயருக்கு ஒரு ஓட்டு. ஆக மொத்தம் நகர்ப்புற பகுதியில் இருக்கிறவங்க 3 ஓட்டம், கிராமப்புற பகுதியில் இருக்கிறவங்க மொத்தம் 4 ஓட்டு போடுவாங்க. இப்பதான் நம்ம லோக்கல் பாடி எலெக்ஷன் நடக்குது. ஸோ இப்போ வந்து எம்பி எலெக்ஷன் என்ன, எம்எல்ஏ எலெக்ஷன் என்ன, அப்புறம் உள்ளாட்சி பகுதி எலெக்ஷன் என்ன அப்படிங்கிற கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கும். மீண்டும் அடுத்த எபிசோட்ல வந்து ஒவ்வொரு வகையான தேர்தல்கள் எப்படி நடக்குது, அது எப்படி இருக்கு அப்படிங்கிற தலைப்புற உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.